தேர்வை ரத்து செய்ய கூறியும் டெல்லி மற்றும் தமிழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நீட் தேர்வு எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்பாலை பி.டி. காலனி பகுதியில் நிழல்பந்தல் அமைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பதாகைகளுடன் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். அப்போது போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்ட 3 பெண்களின் நிழல் பந்தலையும் பதாகைகளையும் காவல்துறையினர் அகற்றினர். இதனால் அவர்கள் வெயிலில் அமர்ந்து போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பின்னர் அந்த பெண்களையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாடே நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் அடிவாங்கிக் கொண்டிருக்கும்போது இங்கே அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கமாக இல்லையா என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் வழக்கறிஞர் ஆவேசமாக தெரிவித்தார். இப்படி வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறது நியாயம் கிடையாது. எல்லா மாவட்டங்கள்லயும் எப்படி சார் நடக்குது? எல்லா மாவட்டங்கள்லயும் எப்படி அதுக்கு நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் இப்படிதான் நடக்குது. ஜனநாயக படத்துக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஜனநாயகமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படம் ஒரு கேடா. படத்துல மட்டும்தான் வீரவசனமா, படத்துல மட்டும்தான் வீரவசனமா. நாங்கள யாரு? இந்த நாட்டு மக்கள் தானே. நாங்கள யாரு? அராஜக போக்கு அமைதியா தான் நடந்துட்டு இருக்குது. அமைதியா தான் நடந்துட்டு உள்ள போமா